ராஜ் டியூப் ஆலய தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். டிசம்பர் மாத பலன்கள். என்னங்க இப்போதான் வருடம் ஆரம்பித்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள இப்போ வருஷமே முடிய போகுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தான் கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் வரைக்குமே அது மாதிரியான ஒரு நேரம் அமைஞ்சது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கிரகங்கள் கோச்சாரப்படி ஒன்றுக்கொன்று முரணான கிரகங்களோட இணைவும் கிரக பார்வைகளும் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இன்னுமே அதனோட தாக்கம் முடியலை. அது டிசம்பர் மாதம் வரைக்குமே அப்படி ஒரு சூழ்நிலை கட்டாயம் இருக்கும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சனி வக்ரமாக இருந்தார். அவர் நவம்பர் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இது பொதுவாகவே மக்களுக்கு இருந்த அச்சத்தை போக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அப்பாடா, இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, இனி வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களும் அடுத்த வருடமும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னா எல்லாரும் ஒரு எதிர்கால வெளிச்சம் கிடைக்கும். அதன் மூலமாக எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் ஒரு பொன்னான மாதமாக இருக்க போகுது. மேசராசி நேயர்களே, ரொம்ப ஒரு சந்தோஷமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. பண வரவுகள், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மேசராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது. பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் ரொம்ப ஒரு திறமைசாலி. எதையுமே பிடிவாதமாக நினச்சபடி சாதிக்கணுங்கிற எண்ணம் இயல்பிலே இருக்கும். அவங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்க போகுது. ஏன்னா கோச்சார பலன்கள் நல்ல ஒரு கூடுதலான ஒரு நல்ல ஒரு அமைப்பு இப்போ வருது. குருவோட பார்வை உங்களுக்கு 7.5 சனி நடக்கிற சனி பகவானை பார்க்குறது ஒரு சிறப்பான அம்சமே அது எடுத்துக்கலாம். இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி. பண வரவுகள் ஏதாவது தடையாக இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்த ஒரு சின்ன சின்ன பகைகள்லாம் தீர்ந்து அடுத்தடுத்து நீங்கள் சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய ஒரு பேஸ் மட்டத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியது மேசராசிக்காரங்களுக்கு தான். குறிப்பாக வெளிநாடு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுக்க போகுது. எல்லார்ட்டையும் அன்பாக அனுசரணையாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வத்தை தேர்ந்தெடுத்து வழிபடுங்க. குலதெய்வத்தில் ஆண் பெண் 2 தெய்வங்களுமே வழிபடுவாங்க. அதில் பெண் தெய்வத்தை எடுத்து வழிபடுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் யோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். இது மேசராசிக்காரங்களுக்கான பொது பலன் தான். ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக கூடுதலான நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். சரியில்லாத தசாபுத்தி நடந்தாலும் இந்த மாத கோச்சார பலன் உங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தை தொடக்கூடிய காலம் அருகில் வந்துவிட்டது. நீங்கள் இனிமேல் ஒரு மிகப்பெரிய நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. எப்பயுமே வார கடைசி, மாத கடைசி அல்லது வருட கடைசியில் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலம்னு சொல்லுவாங்க. அதன்படி இப்போ உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தையும், தொழில் சரியாக அமையாதவங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகளையும், பதவி உயர்வையும், குடும்பத்தில் எல்லாரும் ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பும், காதல் கைகூடக்கூடிய காலமாகவும், உறவினர்களில் பகைச்சிக்கிட்டவங்கெல்லாம் உங்கள் மேலே உள்ள உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. குறிப்பாக பதவியில் ரொம்ப ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பதவி கிடைக்க போகுது. தொழில் முன்னேற்றம், பண வரவுகள், யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் சேர்ந்து உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய காலம். பொதுவாகவே
ரிஷபராசிக்காரங்க ரொம்பவே மனசு வெறுத்து இருந்தீங்க. அதுவும் குறிப்பாக உடல் தோற்றமே மாறி போகக்கூடிய அளவில் தான் உங்களுக்கு கடந்த காலங்கள் இருந்தது. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் உங்களுக்கு மனவேதனைகள் அதிகமாக தரக்கூடிய காலமாக இருந்தது. இதெல்லாம் கண்டிப்பாக மாறுறதற்கு நீங்கள் தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக நீங்கள் பசுமாட்டுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச சக்கரை பொங்கல் அல்லது கரும்பு வாங்கி கொடுங்க. அது உங்களோட வாழ்க்கையை இனிப்பாகவும் தித்திப்பாகவும் வைத்துக்கொள்ளும். குழந்தைகளோட வளர்ச்சி பெரிய அளவில் உங்களுக்கு பேரும் புகழும் சம்பாரித்து கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்க இனி எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகளும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க. மிதுன ராசி நேயர்களே, மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னா அது உங்களை தான் சொல்லலாம். அனைத்து விதமான தகுதியும் திறமையும் இருந்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை உங்களுக்கு கொடுத்துட்டு வந்தது. அதாவது ஜென்மத்தில் குரு ராமர் வனவாசம் சொல்லுவாங்க. கிடைக்க வேண்டிய பதவி தள்ளி போகிறது, அல்லது நம்ம நாளையிலேருந்து நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுங்கிறப்ப அது தள்ளி போகிறது. கல்யாணம் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் ஆகி திடீர்னு ஒரு தடையாகி கல்யாணம் நின்னக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டது. தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தான் தந்துக்கிட்டு இருந்தது. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு ஒரு குழப்பங்கள்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கோச்சார பலன்கள் சிறப்பாக இருக்குது. எண்ணிய காரியங்கள் கைகூடும். மீண்டும் உங்களுக்கு ராஜ பதவி, அரசாங்க பதவி உங்களை தேடி வரும் ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. பொதுவாகவே உங்களுக்கு ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டே இருந்தது. என்னடா நமக்குன்னு யாரும் இல்லையே, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோ, கல்வியில் தடையாகவே ஏற்பட்டுட்டு நம்ம பாஸ் பண்ணிடுவோமா, நமக்கு உடம்பு நாளுக்கு நாள் பலவீனம் அடையுது, நம்ம உடல்நிலை தேருமா தேராதா, ஏதாவது நோய் நமக்கு ஏதாவது பெரிய பாதிப்பு வந்துருமா, அப்படியெல்லாம் ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த காலம் இருந்தது. அந்த நிலை இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே மாறி புத்துணர்ச்சியோட நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உங்களுக்கு சிந்தனைகள் தோன்றி ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கி போகக்கூடிய மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது. டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு குரு பலனால் வருமானம் தடையின்றி இருக்கும். குடும்ப ஒற்றுமை ஓங்கும். யாரும் நம்மளை குறை சொல்லிடுவாங்களோன்னு பயந்த காலம் போய் நீங்கள் உங்களை தேடி வாழ்த்துக்கள் சொல்லி உங்களோட முன்னேற்றத்திற்கு பெரிய சப்போர்ட்டும், ஏதாவது உங்கள் லட்சியம் ஏதாவது இருந்தால் அது இந்த மாதம் நிறைவேறும். உங்களுக்கு பணமும் புகழும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக தான் டிசம்பர் மாதம்ங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு வில் அம்பு ராமர் கோயிலுக்கு போய் அதை தானமாக வைங்க. அதை வச்சு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுங்கள். ராமருக்கு வில் அம்பு வாங்கி கொடுக்கறது உங்கள் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு மிக அற்புதமான பலன். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. திடீர் பண வரவுகளால் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஒரு பொற்காலம்னே இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சிறப்பான மாதம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் தான். கடந்த 2.5 வருஷம் நீங்கள் அஷ்டமச்சனியால் பட்ட அவதி உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எல்லாமே தடை, எதை எடுத்தாலும் தடை. தொழில் தடை, திருமணத்தடை, புத்திரத்தடை, இப்படி எந்த காரியம் எடுத்தாலும் எல்லாம் கூடி வர நேரத்தில் அப்படியே ஒரு தடை மொத்தமாக நின்று போயிடும். அது பெரிய மனவேதனையை ஏற்படுத்தும். நீங்கள் வெளிக்காட்டிக்கலை அப்படின்னாலும் உண்மை அதுதான். பொதுவாகவே கடகராசிக்காரங்க பட்ட துயரம் மிகப்பெரிய அளவில் விலகப் போகக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த டிசம்பர் மாதம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகியாச்சு, குருபலமும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்க ஒரு நல்ல நேரம். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இமீடியட்டாக வெளிநாடு போகக்கூடிய நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. பணம் கட்டி தான் நம்ம போகணும் அப்படின்ற நிலை மாறி உங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்தே உங்களுக்கு விசா கிடச்சி ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய நல்ல நேரம் அப்படின்னு இதை சொல்லலாம்.
அரசாங்க பணிகளுக்கு பரீட்சை எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவான உங்களுக்கு நிறைய பதில்கள் கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோகம் தரக்கூடிய மாதமாக இது இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை போட்டு நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு மன சங்கடங்கள் கொடுத்த காலங்கள் தான் கடகராசிக்காரங்களுக்கு இருந்தது. அது இந்த மாதத்தில் மாறி உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இது அமையப்போகுது. மொத்தத்தில் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது. ஏன்னா நிலவு அப்படின்னாவே அதுக்கு எந்த வெளிச்சமும் இல்லை. அதுக்கு சூரியனோட ஒளிப்பட்டால் தான் ஒரு பிரம்மாண்ட வெளிச்சமும் அழகும் ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கக்கூடும். அதனால் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய கோச்சார பலன்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதனால் உங்களுடைய பழைய கால கெடு பலன்கள் நீங்கி ஒரு பிரகாசமான நல்ல எதிர்காலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். இந்த உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் காலையில் சூரிய நமஸ்காரத்தை பண்ணி பழகிக்கணும். சூரிய நமஸ்காரத்தோட நவக்கிரக மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி வாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் தீர்க்கக்கூடியது நவக்கிரக மந்திரம்தான். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பயச்ச ராகுவே கேதுவே நம. இந்த மந்திரத்தை 9 முறை குளித்து முடித்தவுடன் கிழக்க பார்த்து நீங்கள் கும்பிடுங்க. உங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் தேடி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் வாழ்க்கை மாற்றத்தையும் கொடுக்க போகுது. டிசம்பர் மாதம் ஒரு நல்ல மாதம், பொற்காலமான ஒரு மாதம் தான் கடகராசிக்காரங்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயமும் பதட்டமும் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா நடக்காதா, இல்லை நல்லா போய்கிட்டு இருக்கப்பே நிறையா வீடியோக்களை பார்த்து நீங்கள் சிம்மராசி உங்களுக்கு அஷ்டம சனி உங்களை அப்படி பண்ணிடும் இப்படி பண்ணிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள், அதை பார்த்து பயந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. அதனால் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கவலைகளை ஒத்தி வைக்கக்கூடிய ஒரு காலம்தான் இப்போ இந்த டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதத்தில் உங்களோட எல்லா செயல்களுமே பாசிட்டிவாக இருக்க போகுது. ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு, நேர்கதிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் தடைபட்டு இருந்த நிறைய விஷயங்கள் மாறி உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகுது. குறிப்பாக குடும்பத்தில் தாய் தந்தையருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருந்தால் அது என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும். உடனே ட்ரீட்மெண்ட் எடுங்க, அவங்கள ஈஸியாக நீங்கள் காப்பாற்றிடலாம். அடுத்ததாக உங்களுக்குமே ஏதோ ஒரு அசௌகரியம், வயிற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண்டாயிட்டு இருக்கும். அதை நீங்கள் உடனே பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதங்களில் உங்களுக்கு நிறையா விஷயங்களை காட்டி கொடுத்துரும். பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை தேடி கொண்டு வந்து உங்கள் கையில் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உடனடியாக காட்டி கொடுத்துரும். ஏன்னா காலம் தாழ்த்தினாதான் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்காது. ஆனால் இந்த முறை உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கற்றுக் கொடுக்கும். அதனால் இந்த டிசம்பர் மாதத்தில் கற்றுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது. பொதுவாக இந்த சிம்மராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா சூரிய நாராயணரை வழிபடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகத்தை தேடி வந்து தரக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டச்சனி 10ல் குரு, பதவி பறி போகுது, எனக்கு தொழில் ரீதியாக நிறைய சிக்கல்கள் இருக்குது, தொழிலே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இல்லாட்டி வேலை கிடைச்சவங்களுக்கு அதிக வேலைப்பளு, அதனால் என்னடா நம்ம கிடைச்ச வேலையும் ஒரு நிம்மதியாகவே இல்லை, ஒரு பதட்டத்திலே வச்சுருக்காங்க, எப்போ வேணாலும் நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்னு பயந்து நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை. குடும்பத்துலேயும் ஒருவருக்கு ஒரு மனஸ்தாபம், நோயினால் குடும்பத்தில் பாதிப்புகள் ஏற்படுறது, இப்படி மொத்தமாகவே
குடும்ப பிரச்சனைகளை அதிகம் சுமந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க தான். இப்போ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரங்கிறது டிசம்பர் மாதத்தில் பிறந்துருச்சு. இதில் குரு உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அது வந்து உங்களுக்கு அதிகமான நன்மைகள், அதாவது அதிசாரமாக இருந்தவர் அதிசாரத்துலேருந்து வக்ரமாகிறார். அப்போ உங்களுக்கு அதியோக நல்ல பலன்களை உங்களுக்கு இப்போ வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு பிறந்திருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் கடன் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அதனால் அது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. சார் ஒரு 10 நாள் பொறுத்துக்கங்க, ஒரு 15 நாள் பொறுத்துக்கங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், கேட்டுக்குவாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கும். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நேரம். பிரிந்த உறவுகள் உங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அதை ஞாபகம் வச்சு உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நேரம், தேடி வந்து உதவிகள் பெறக்கூடிய நேரம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் தான். டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு போக்குவரத்துகளில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. ரொம்ப எச்சரிக்கையான விஷயம். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பலனால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடி நடக்கக்கூடிய அற்புதமான பலன்களே உண்டு. பொதுவாக நீங்கள் வழிபடணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் யாராவது ஏழை தொழிலாளர்களுக்கு உதவிகள் செய்யணும். குறிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ரோட்டோர கடைகளில் இருக்கவங்களுக்கு இந்த எடை மிஷின் வாங்கி கொடுங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பண வரவும் அடுத்ததாக தங்க நகை சேர்க்கையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் டிசம்பர் மாதம் அமையும். அதனால் உங்கள் கன்னிராசிக்காரங்க யோகமும் அதிர்ஷ்டமும் பெறக்கூடிய அற்புதமான மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு பெரிய ரிலீஃப். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களை இந்த ஆடி மாதத்துலேருந்தே ரொம்ப மனக்குழப்பங்க. கார்த்திகை தான் வந்து உங்களுக்கு ஒரு விடியலை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா உங்களுக்கு கோச்சார பலன்கள் திரும்ப பழையபடி நல்ல இடத்துக்கு பயிற்சி ஆகுது. குரு வக்ரமானனால 9ஆம் இடத்துக்குரிய நல்ல பலன்களை இப்போ தரப்போகிறாரு. சனியும் வக்ரமானனால வக்ர நிவர்த்தி அடைஞ்சனால நோய் எதிரி கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் டிசம்பர் மாதம் துளாராசிக்காரங்களுக்கு. இவ்வளோ நாள் இருந்த சிக்கல்கள் ஒவ்வொன்றா விலகும். என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சு, எதனால் நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது அப்படிங்கிறது தெரியக்கூடிய நல்ல நேரம். எப்பயுமே பிரச்சனைகளை விட பிரச்சனைக்கு காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியும். அப்படி ஒரு நேரம் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது. இந்த டிசம்பர் மாதம் ஒவ்வொரு விஷயங்களாக உங்களுக்கு நீங்கக்கூடிய நேரம் உண்டு. நோயால் பாதிக்கப்பட்ட உங்கள் குடும்பத்தினரும் சரி, நீங்களும் சரி, அதிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள், அதனால் வந்து மன சங்கடங்கள், பணம் கொடுத்தங்க திரும்ப வரவே இல்லைங்க, நான் வந்து என்கிட்ட கொடுத்தவங்க உடனடியாக கேட்குறாங்க, ஆனால் நான் கொடுத்தவங்க தரவே மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்ச காலம் மாறி உங்களை தேடி வந்து பண வரவுகள் வரும். அதே நேரம் நீங்கள் கொடுத்த பக்கமும் திரும்ப பணம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம்தான் வந்து இந்த டிசம்பர் மாதம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு பணிச்சுமை குறைந்து இப்போ தான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வேலையில் ஈடுபடக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா நீங்கள் எப்பயுமே தொழிலில் நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு செயல்படக்கூடியவங்க. அதனாலே உங்களுக்கு நிறைய சிக்கல்கள்லாம் ஏற்பட்டது. இப்போ அந்த தொழிலில் இருந்த உங்கள் தொழிலை உங்களுடைய நேர்மையை புரிந்து கொண்டு உங்களோட வாழ்க்கை உயர வைக்கக்கூடிய அற்புதமான இடத்துல கிரக பயிற்சிகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நல்ல யோகமும் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு காலம். இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு புதிய உடைகள், ஆடை ஆபரணங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் துளாராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது. உங்களுக்கு தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகரை வழிபடுங்கள். நீங்கள் மாத கார்த்திகை அன்னைக்கு விரதம் இருந்து நீங்கள் இந்த கார்த்திகை சுற்றியில் ஒரு விளக்கு அன்றைய தினம் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி
வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து முருகனால் உங்களுக்கு அனைத்து விதமான சகல தோஷங்களையும் நீக்கி சகல வெற்றிகளையும் உங்களுக்கு தருவார். அதனால் இந்த டிசம்பர் மாதம் வெற்றிகளை குவிக்கக்கூடிய அற்புதமான மாதம். விருச்சிக ராசி நேயர்களே, டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கக்கூடிய நல்ல மாதம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடம் காலபுருஷத்துக்கு தத்துவத்துக்கு விருச்சிக ராசி இருக்கக்கூடிய இடம், மர்மமான இடம். அதுவும் வருட கடைசி இப்போ வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு மறைந்த சில விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். புதைந்து கிடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். புதையல் யோகம், லாட்டரி யோகம், அதிர்ஷ்ட யோக பலன்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து நிறையா சோதனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக தான் அது இருக்குது. அது இன்னும் 2 மாதத்துக்கு இருக்கும். அதனால் உங்களுக்கு டிசம்பர் மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்குது. குறிப்பாக வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு சனி. அப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டாவே உங்களுக்கு சனி 5ஆம் இடத்துக்குரிய பலனை செய்ய ஆரம்பிச்சிருந்தது. போய் ஒரு முடக்கு ஸ்தானம் அல்லது முட்டுச்சந்தில் போய் நின்றுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சோதனைகளை விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் அனுபவிச்சு வந்தீங்க. ரொம்ப கொடுமையான காலம்தான் இந்த 6 மாத காலமாக. நீங்கள் பட்ட வேதனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு, நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க சிவன் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. ஏன்னா சிவனோட பூரண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து விருச்சிக ராசி இருக்குது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சுடுகாட்டு சாம்பலவன் சிவன் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் உங்களுக்கு சிவனோட பரிபூரண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். குலதெய்வங்கள், அதாவது இந்த காவல் தெய்வங்கள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக தரும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தது, கணவன் மனைவிக்கு இடையில ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்தது, குழந்தைகளை கூட கவனிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தது. நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை விதி போகிற போக்கில் போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினச்ச எல்லாருக்கும் வாழ்க்கையை புரிய வச்சு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு கோச்சார பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் அமைஞ்சு வருது. அதனால் உங்களுக்கு எண்ணம் போல் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்குது. குடும்பத்துலேயும் சரி, உறவினர்கள் மத்தியிலையும் சரி, உனக்கு இந்த வாழ்க்கையா அப்படின்னு பொறாமப்படக்கூடியவங்க நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வெளிவாரதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஏன்னா எப்பயுமே ஒரு தப்பான உறவுகள், தப்பான நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோடைய ட்ராவல் பண்ணது உங்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தான் ஏற்படுத்தும். மன அமைதி இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் ஒரு மன நிம்மதியையும் உங்களுக்கு தேவையான ஒரு செல்வங்களையும் மறைமுகமாக உங்களுக்கு வாரி வழங்க போகிறாரு இந்த குரு பகவான். அதனால் உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைய போகுது. முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது ஒரு தூரமான ஒரு கோயில்களுக்கு போய் அங்கே நீங்கள் வழிபாடுகள் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் அதாவது தஞ்சாவூர் பக்கம் இருக்கிறவங்க மதுரை பக்கம் இருக்க கோயில்களுக்கு வந்து போங்க. அது எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆலங்குடி, பட்டமங்கலம், குறியித்துறை இது மாதிரி குருவோட ஸ்தலங்களுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுக்கு இருந்த கெடுபலன்கள் நீங்கி நல்ல பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்த நபரிடமிருந்து இல்லாமல் புதிய நபர்களிடமிருந்து உதவிகள் கிடைத்து ஒரு நல்ல மாதம், ஒரு சிறப்பான மாதம், அதிர்ஷ்ட மாதமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் இருக்க போகுது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. பொதுவாகவே இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு இந்த வருஷம் ஆரம்பித்தது தெரில, முடியறதுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்,
ஒரு வருஷம் வீணாக போச்சு அப்படின்னு தொழில் இல்லாதவங்க வருத்தப்படுறதும், தொழிலில் இருக்கவங்க இந்த ஒரு வருஷம் என்னை போட்டு வாட்டி வதக்கிட்டாங்க, நான் செத்து செத்து பிழைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடியதாகும். அடுத்ததாக குடும்பத்திலையும் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்தது. எந்த வீடாக இருந்தாலும் வீட்டில் நிம்மதி, வாடகை வீடாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை, ஹவுஸ் ஓனர் தொல்லை, சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க தொல்லை, இப்படியெல்லாம் இருந்த உங்களுக்கு நீங்கள் ஒரு புதிய இடமாற்றத்தை இந்த சனியோட வக்ர நிவர்த்தி உங்களுக்கு தரப்போகுது. ஆனால் நல்ல ஒரு இடமாற்றமாக இருக்கும். நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்லவங்க சூழ்ந்திருக்க பகுதியில் வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, அல்லது அங்கே வீட்டுக்கு குடி போகக்கூடிய அமைப்பு எல்லாமே வரப்போகுது. நல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கக்கூடிய அற்புதமான மாதமாக தான் இருக்குது. இந்த இடமாற்றம் உங்களுக்கு வீடு மாற்றம், கார் மாற்றம், அல்லது தொழில் மாற்றம் இப்படி இருக்கும். குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கல்வி கற்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் கிடைக்க போகுது. குழந்தைகளுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு அதிர்ஷ்ட செய்தி காத்திருக்கு, அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட பிரிவாக இருந்தாலும் சந்தோஷமான பிரிவாக இருக்கக்கூடியதாக தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் ஆரம்பம் முதலே உங்களுக்கு அடுத்தடுத்த ட்விஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த டிசம்பர் 31க்குள்ளேயே உங்களுக்கு தேடி வரக்கூடிய நல்ல பலன்களும் கெடுபலன்கள் தூர விலகக்கூடிய ஒரு நல்ல நேரமும் நல்ல காலமும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ கூடி வரப்போகுது. பொதுவாக பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும், பொதுவாக கல்யாணம் ஆகாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு அமையக்கூடிய போகுது. நல்ல ஒரு தங்க நகைகள் சேர்த்து அதை கஜானாவில் வைக்கிறது, அதாவது ஒரு பேங்க்கில் கூட கொண்டு போய் நம்ம வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன கண்டிப்பாக அமையக்கூடிய போகுது. முன்னாடி அடகு வைக்க போனேன், இப்போ தாங்க நான் அந்த பேங்க்கில் நம்ம வச்சு பாதுகாக்கக்கூடிய அமைப்புங்கிறது எனக்கு இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. பொதுவாகவே இந்த காலகட்டங்கள் சிறப்பான யோகத்தை உங்களுக்கு தரப்போகுது. நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. எருமை மாடு இருந்துச்சுன்னா அந்த எருமை மாட்டுக்கு நீங்கள் அந்த காலில் தண்ணி ஊற்றி நீங்கள் பத்தி சூடம் காட்டி நீங்கள் ஆசீர்வாதம் எருமை மாட்டுட்ட வாங்கினா உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பாக பிறக்கும். ஒரு அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்த துன்பங்கள் எல்லாம் தூள் தூளாக உடஞ்சி மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட கதவு, சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. ஏன்னா நீங்கள் இந்த வருடத்தில் இந்த 11 மாதத்தை கடத்தினதே எப்படியோ எப்பப்போ என்ன நடக்குமோன்னு ஒரு பதட்டத்திலே கடந்து வந்துட்டீங்க. ஆனால் அதுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கொடுக்கக்கூடியது டிசம்பர் மாதம்தான். எண்ணிய காரியங்கள் கைகூடும், எதிர்பாராத இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும், நண்பர்கள் மூலம் அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு கிடைக்கும். மனஸ்தாபத்தில் இருந்த நண்பர்கள் மனசு மாறி உங்களை புரிஞ்சுக்கிட்டு தேடி வரக்கூடிய நல்ல காலம் இப்போ உங்களுக்கு இருக்க போகுது. உறவினர்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, பிள்ளைகள் கூட உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களோட நல்ல குணங்களையும் நல்ல கேரக்டரை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டு உங்களோட பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்குவாங்க. எதிரிகளோட எந்த ஒரு முயற்சியும் வீணாகவே முடியும், உங்களை வெல்ல முடியாது. உங்கள் மேல் வீண் பழி சுமத்தியவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். உங்களை நம்பி இருக்கவங்க உங்களை தேடி வருவாங்க. எல்லாமே அற்புதமாக அதிசயமாக மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு பொற்காலமாக தான் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி முடிஞ்ச பிறகு தாங்க இன்னும் கஷ்டமாக இருக்கேன்னு வேதனைப்பட்டாங்க. அதுக்கு காரணம் சனி வக்ரமாக இருந்தது, மீண்டும் 7.5 சனியோட பாதிப்புகளை கொடுத்தது. 7.5 சனியில் நடக்காத கெடுதல்கள் எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் இருந்து ரொம்பவே உங்களை வாட்டி வதக்கிடுச்சு. நவம்பர் 29 அதெல்லாம் விலகி போயிடுச்சு. இனிமேல் வரக்கூடிய காலம் மகர ராசிக்காரங்களுக்கு யோகமான காலம். ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க, எல்லா விதத்துலேயும் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் யார்கிட்ட அவமானப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி நெஞ்ச நிமித்தி நான் பெரிய ஆள் அப்படின்னு நீங்கள் காட்டக்கூடிய ஒரு நல்ல நேரம்
உங்களை நோக்கி வந்துருச்சு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். பெருமாளுக்கு ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருங்க. மாத ஏகாதசி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும். அதே போல் சிவன் வழிபாடு செய்கிறவங்க பிரதோஷத்துக்கு போங்க. சனி பிரதோஷம் உங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை காட்டும். உங்களுக்கு துவண்டு கிடந்த உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றக்கூடிய சக்தி பிரதோஷ வழிபாடுக்கு இருக்குது. அதனால் பிரதோஷத்து அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக சிவன் கோயிலில் ஒரு 4:30 to 6 அந்த டயத்துக்குள்ளே போய் வழிபட்டு நந்தீஸ்வரர்கிட்ட உங்கள் குறைகளை சொல்லுங்கள். உங்களோட குறைகள் நீங்கி அற்புதங்களும் அதிசயங்களும் கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. ஏன்னா டிசம்பர் மாதம் அப்படின்னாவே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு கொண்டாட்டமான மாதமாகவே இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் வெகு சிறப்பாக உங்களுக்கு வெற்றிகளோடு அமையிறதுக்கு இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் கமிட் ஆகக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் 100% வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தரக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, கும்பத்துக்கு ஒரு பெரிய ரிலீஃபு இந்த டிசம்பர் மாதம். ஜென்மச்சனி உங்களுக்கு விலகிருச்சுங்க. இனிமேல் எந்த துன்பமும் உங்களை தேடி வராது, தேடியும் போக மாட்டீங்க. வீண் வம்பு வழக்குகள் உங்களை தேடி வந்தது உங்களை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிட்டு இருந்த காலமாக தான் கடந்த 5 வருஷமாக இருந்தது. உங்களுக்கு ஜென்மச்சனி விலகிருச்சு, பாதசனி யோகத்தை செய்யும் நம்பி இருந்தீங்க. சனி வக்ரமாகி மொத்தமாக குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாரு. நீங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் காத்திருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு உங்களுக்கு நீங்களே எதிர்பாராத ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். பணிச்சுமை போய் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம். இடமாற்றங்கள், எங்கேயாவது நம்ம இடம் மாறி போனால் நல்லா இருக்கும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளியிடங்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா டிசம்பர் மாதம் தான். இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை நல்ல விதமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான். நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதம்னே இதை சொல்லலாம். எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கே ஒரு மனச்சோர்வு வந்துருக்கும். என்னங்க எங்கே எந்த நல்லது நடக்க மாட்டேங்குது, ஆளாளுக்கு நல்லது அது இதுன்றாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் வருத்தப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. துன்பங்கள் நீங்கி வெற்றிகளை மட்டுமே இனி அனுபவிக்கக்கூடிய அற்புதமான கால தொடக்கம் இந்த டிசம்பர் மாதம் தான். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையப்போகுது. நீங்கள் பண்ண வேண்டிய வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை சுண்டல் மாலையிட்டு வழிபாடு பண்ணுங்கள். சனி 7:30 சனி நடக்கிறனால விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்து வாருங்க. உங்களுக்கு வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்து வழிபட்டீங்க அப்படின்னா குருஹோரையில் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை கும்பராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வருமானம் பெருகும், குடும்ப பிரச்சனைகள் தீரும், பண வரவுகளால் குடும்பம் மகிழ்ச்சி அடையும். குடும்பத்தில் கணவன் மனைவி அந்யோன்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். மீனராசி நேயர்களே, மீனராசியை பொறுத்த வரைக்கும் 7:30 சனினால் ரொம்பவே மனம் துவண்டு இருந்தீங்க. உங்களுக்கு 7:30 சனி ஆரம்பித்ததுலேருந்தே அடி மேலே அடி தான். நீங்கள் எங்கே போனாலும் எதிர்ப்புகள் தான். நாளைக்கு நடக்கணும்னு சொல்கிற காரியம் அடுத்த வெள்ளிக்கிழமை, அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை, இல்லை இன்னும் ஒரு 10 நாளில், இப்படியே தான் உங்களுக்கு வாய்தா வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய காலமாக தான் இருந்தது. நல்லது நடக்கிறதுக்கு வாய்தா வாங்கின ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. இந்த கடந்து வந்த காலங்கிறது நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எப்படி தான் இதெல்லாம் கடந்து வந்தனே தெரிலங்க. அந்த 2.5 வருஷமாக போட்டு சனி பகவானில் பொழந்து எடுத்துட்டார்.
அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு மோசமான நிலையில் இருந்து துவண்டு அடித்து விழுந்து எந்திரிச்சு இப்போ ஓரளவுக்கு ஸ்டெடியாக நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அது இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து யோகத்தை சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். நான் அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சிகள், நட்சத்திர பெயர்ச்சிகள், குருவோட பெயர்ச்சிகளும் உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை தரப்போகுது. அதனால் நீங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் நல்லது எல்லாமே தேடி வரும், நன்மையாகவே முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதனால் நன்மைக்காகவே காத்திருந்த உங்களுக்கு நன்மைகள் கட்டாயம் நடக்கும். மன உளைச்சல்னால் இருந்த உங்களுக்கு மன சந்தோஷத்தையும் 4 பேர் உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உங்கள் கையாளந்து 4 பேருக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் நிறைய உங்கள்கிட்ட இருக்குது. அதெல்லாம் இப்போ உங்கள் மூலமாக உங்களை சேர்ந்து உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முறை பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அல்லது மலை மேல் இருக்கும் தெய்வங்களை வழிபடுவது நல்லது. அது உங்களுக்கு நல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயரத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். திருப்பதிக்கு நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையாக தேர்ந்தெடுத்து சுக்கிர ஹோரையில் போய் வழிபடுறது நல்லது. அல்லது உங்களுக்கு திருப்பதியில் பௌர்ணமி அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தையும், தடைப்பட்டு எனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுங்க நொந்து போனவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரக்கூடிய அற்புதமான காலம். தொழில் தடை இருந்தவங்களுக்கு அதெல்லாம் நீங்கி இன்றைக்கி நடந்தது நாளைக்கு நடந்துடும், நாளைக்கு வேலை கிடச்சிருன்னு சொல்லி தள்ளி போனது எல்லாமே மாறி இம்மீடியட்டாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும். பண வரவுகள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். உங்களை மதிக்காதவங்க எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு கணவன் மனைவியோட அந்யோன்யம் இருக்கும். குடும்பத்தில் யாரெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ அவங்களாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு. மொத்தத்தில் உங்கள் சுற்றுப்புற சூழல் மாறும். தடைபற்ற அத்தனை விஷயங்களும் நீங்கி உங்களை தேடி உங்களுடைய மதிப்பு தெரிஞ்சு உங்களை பாராட்டும் புகழும் உங்களுக்கு நல்ல ஒரு துவக்கமாகவும் இந்த டிசம்பர் மாதம் அமையப்போகுது. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் டிசம்பர் மாதம்.